சிமியோன் மரியாளை பார்த்து, இதோ இப்பாலன் இஸ்ராயேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவோ எழுச்சியாகவோ அமைந்துள்ளான், எதிர்க்கப்படும் அறிகுறியாகவும் இருப்பான், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய வியாகுல அன்னை என்ற திருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். தூய மரியன்னையின் துயரங்களை இன்றைக்கு திருச்சபை குறிப்பாக நம்மை நினைவுகூர்ந்து தியானிக்க ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துயரங்களை நினைக்கின்ற பொழுது கடவுளை பற்றி சில நேரங்களிலே நாம் சங்கடப்படுவது உண்டு. அந்த குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பை கேட்போமாக. எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் புறவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, தம் மகனின் சிலுவை அடியில் நின்று அவருடைய பாடுகளில் பங்கேற்கும் அளவிற்கு மரியன்னைக்கு ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் அந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளில் நாளும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வு வாழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் ஏற்படைய காரணமானார். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைமுத்துக்கள் 7 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படுவர் அனைவரும் என்றென்றும் ஏற்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதையும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரியாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். பல்லவி.
ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி மீது வீசச் செய்யும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்தனை பெரியது! உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்தனை மிகுதி! பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி மீது வீசச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய கன்னிமரியா நற்பேறு பெற்றவர், ஏனென்றால் மறைசாட்சி வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவையடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வியாகுல அன்னையின் விழாவை இன்று கொண்டாடுகிறோம். இந்த நேரத்திலே கற்பனைக்கு இழுத்துச் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்னை மரியாள் இறந்து கிடக்கக்கூடிய தன்னுடைய ஒரே மகனை மடியிலே வைத்துக்கொண்டு பாடுகிற ஒரு பாடலை நான் நினைத்து பார்த்தேன். எப்படிப்பட்ட வார்த்தைகளாலே இந்த வியாகுல தாய் தன்னுடைய மகனை பார்த்து பாட முடியும் என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தேன், எழுதினேன், இசையமைத்தேன். அது டிவியில் இப்பொழுது இருக்கும் என்று நினைக்கிறேன். வார்த்தையில் இருக்குதா? ஒரு கணம் வார்த்தையை ஜஸ்ட் வாசித்து பாருங்க, தியானித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒரு தாய் உண்மையிலேயே ஒரு மனுஷி என்பதை வெளிப்படுத்துகிறது. உலகத்திற்காக இந்த துயரத்தை எப்படி இவள் தாங்கிக் கொண்டாள் என்பது இந்த வார்த்தைகளை வெளிப்படும். என்ன துயரங்கள் இவளது வாழ்க்கையிலே! 7 துயரங்கள் என்று சொல்வார்கள். முதல் துயரம் சிமியோன் சொன்னது, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சியாகவும் இருக்கும், நிறைய பேர் இவரை எதிர்ப்பார்கள் என்று சொல்றார். பிறக்கிற சமயத்தில் இதான், நான் பிறக்கிற சமயத்தில் எங்கள் அம்மாட்ட போய் ஒரு ஆள்கிட்ட இப்படி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? உன் மகனை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிறைய பேர் எதிர்ப்பாங்கன்னு சொல்லும்போது எவ்வளவு வேதனை இருக்கும் என் தாய்க்கு. கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த மகனையும் தாயையும் கூட்டிக் கொண்டு ஓடி போயிரு. இரண்டாவது துயரம். ஓடி போன சமயத்தில் 12 வயசுல மகனை காணாமல் போய்விடுகிறார்.
அடுத்தது பார்க்கிறோம், சிலுவையிலே சுமந்தபடி தாயை சந்திக்கிறார். ஐந்தாவதாக சாகின்ற பொழுது சிலுவை அருகிலே அன்னை மரியாள் தாயானவள். சாட்டையால் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, சிலுவையில் ஏத்துறாங்க, ஆணி அறையிறாங்க, செத்துக்கிட்டு இருக்காரு சிலுவையில். பக்கத்தில் அன்னை மரியாள் தாய். இயேசுவின் உடலை மடியிலே தாங்குகிறாள் அன்னை. ஆறாவது துயரம். ஏழாவது துயரம், கண் முன்னாலேயே தன்னுடைய மகனை அடக்கம் செய்கிறார்கள் 33 வயசுல. அப்படி இவன் செய்த தவறு என்ன, பாவம் என்ன, குற்றம் என்ன? இந்த துயரங்கள் எதற்காக? நமக்கு ஒரு பின்னு குத்துனாலே நமக்கு வலிக்குது. ஒரு ஊக்கு குத்துனாலே ஐயோ மகனுக்கு பின்னு குத்திட்டு பாருங்க. இந்த துயரம் யாருக்காக? தன்னுடைய துணையாளர் சுசேப்பருக்காகவா? அது சொந்தக்காரருக்காகவா? உங்களுக்காகவும் எனக்காகவும், இந்த உலகத்தை வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய அமைதியான வாழ்வுக்காக இன்றைக்கு வேற உலக சமாதான அமைதி தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். உலகத்தின் அமைதிக்காக, உலகம் வாழ் வருவதற்காக இந்த துயரங்களை இந்த அன்னை தாங்கிக் கொள்கிறாள். இப்படிப்பட்ட துயரங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? எந்த அளவுக்கு பிறருடைய வாழ்வுக்காக ஏதாவது துயரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்லது ரியாக்ட் பண்ணுகிறேனா, எனக்கு ஏன் இந்த துயரம் என்று யோசித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு கற்பனைக்காக நான் இழுத்துச் செல்கிறேன். துயரத்தின் சொல்லுவார்கள், துயரத்தின் கடை எல்லையில் தான் அமைதி வரும் என்று சொல்வார்கள். கோல்ட்ஸ்மித் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், துயரத்தின் கடை எல்லையில் தான் அமைதி இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த துயரத்தினுடைய கடை எல்லையில் தான் இந்த உலகத்துக்கே அமைதியை கொண்டு வந்தார் அன்னை மரியாள் தன்னுடைய மகன் இயேசுவின் மூலமாக. கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொண்டும் கற்பனை செய்து பார்ப்போம். அன்னை மரியாள் மடியிலே தன்னுடைய மகனை கிடத்தி கொண்டு பாடுகிறாள். எப்படிப்பட்ட உணர்வுகளிலே இந்த தாய் பாடியிருப்பாள்? அப்படி என்ன பிழை இந்த மகன் செய்தான்? அப்படி என்ன பிழைகள் தான் இந்த தாய் செய்திருப்பாளோ என்று எண்ண தோன்றுகிறது. அதை பாடுகிற பொழுது அந்த சூழ்நிலையிலே நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். அன்னை மரியாள் தன்னுடைய மகனை மடியிலே கடத்தியிருக்கிறாள். அவள் புலம்புகிறாள், அழுகிறாள். அதன் ஓரத்திலே நாம் நிற்கிறோம். நம்முடைய உணர்வுகள் என்னவாக இருக்க முடியும்? என்ன பிழை செய்தாய் என் செல்வமே மகனே, உலகோர் வாழ நினைத்தாய், உயிரை பறித்தெறிந்தார் மகனே. என்ன பிழை செய்தாய் என் செல்வமே மகனே, உலகோர் வாழ நினைத்தாய், உயிரை பறித்தெறிந்தார் மகனே. காய்ந்த மரம் போல வீழ்ந்து போனதேனோ, ஓய்ந்த கடல் போல உறங்கி கிடப்பதேனோ, என்ன பிழை செய்தாய் என் செல்வமே மகனே.
ஓய்ந்த பீரை போல சோர்ந்து கிடப்பதேனோ, சாய்ந்த மலை போல சரிந்து கிடப்பதேனோ, என்ன பிழை செய்தார் என் செல்வமே மகனே. ஓங்கி ஒலித்த குரலோ ஒடுங்கி போனதேனோ, தாங்கி பிடித்த கைகள் தளர்ந்து கிடப்பதேனோ, என்ன பிழை செய்தாய் என் செல்வமே மகனே. உலகோர் வாழ நினைத்தாய், உயிரை பறித்தெறிந்தார் மகனே. இந்த தாயினுடைய அந்த வேதனை துயரம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்றால் நிச்சயமாக நாமும் பிறருடைய வாழ்வுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராகின்ற பொழுது நம்மையும் இந்த உலகம் நிச்சயமாக நினைக்கும். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. மலரா கோத்து வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றேன். மலரா கோத்து வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றேன். புனிதம் சிந்தும் பூவாயின்றும் வாழ்ந்திட வரம் கேட்பே. இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தை கேட்டதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் மகனின் கல்வாரி பலியின் பொழுது சிலுவை அடியில் நின்ற அன்னை மரியாள் தம் மகனின் பலியோடு தம்மையும் சேர்த்து ஒப்புக் கொடுத்தார். அதே பலியை அருள் சாதன முறையிலே கொண்டாடுகிற நாங்களும் இக்காணிக்கைகளோடு எங்களையும் சேர்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல்
இரக்கத்தோடு அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றார்களே. ஆகவே வானகத் தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுமந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், குறிப்பாக உலகத்தின் பிறரின் வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக, அமைதிக்காக தங்களின் வாழ்க்கையில் வருகின்ற துயரங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளுகின்ற மக்கள் அனைவரை நினைவு கூர்ந்து அன்பினாலே நிறைவான வாழ்க்கையடைய செய்தருளும். உயர்த்தொழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். இறைவனின் கன்னை தயன மாட்சிமிக்க மரியாள், எங்களது அன்னை வியாகுல அன்னை, தூய அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உந்தவராய் இருந்தவராகிய தூயவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க இயேசு கற்பித்திருக்கிறார்.
அதை உரிமையோடும் தெளிவோடும் சொல்லி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்களது குற்றங்குறைகளை பாராமல் உமது திருச்சபையின் வீர விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அமைதியின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. என்னகம் எழுந்து இருளொழித்து விண்ணகம் சேர்க்க வரவேண்டும். என்னகம் எழுந்து இருளொழிந்து விண்ணகம் சேர்க்க வரவேண்டும். மண்ணக இன்ப நினைவழித்து மண்ணக இன்ப நினைவழித்து உன்னதம் காண வரவேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது.
இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி பாடுகின்றோம். இயேசுவின் பாடுகளின் போது உடனிருந்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்களது அயலார் அனுபவிக்கின்ற துன்பத் துயரங்களிலே அவர்களுடன் இருந்து துணை புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. இறைவா உமக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியினால் கருத்தாங்கினாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளி பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசரம் நமஸ்காரம் உண்டாக கடவுது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.